ஹலோ தமிழ் மக்களே. நம்ம நேற்றுக்கே ஒரு வீடியோ பேசியிருந்தோம். ஸோ இன்னைக்கான சேனலில் இன்னைக்கான வீடியோ என்ன பேச போகிறோம்னா, தமிழ்நாட்டு அரசியலில் நிறைய தில்லுமுள்ளும் சரி, இல்லை பலவிதமாக கொள்ளையடிக்கிறதும் சரி நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இன்னைக்கான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்த் சைட்லேருந்து நிறைய ட்ரக்ஸை இம்போர்ட் பண்ணுறதா ஒரு பக்கம் அன்புமணி பேசியிருந்தார். அவங்க குடும்பத்து மேல ஆணையா இந்த திமுக ஆட்சி வரக்கூடாதுன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கிறார். ஸோ இதுல என்ன, தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பக்கம் திமுக ஆட்சி தொடரணும்னு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், ட்ரக்ஸ்ன்றது ஒரு எந்த கட்சி வந்தாலுமே ட்ரக்ஸை ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா அது எவ்வளோ பெரிய அஃபென்ஸுன்றது ஒவ்வொரு மக்களுக்கும் தெரியும். அது எந்த அளவுக்கு குடும்பத்தை பாதிக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ இதை ஒரு திமுக அரசு இப்போ நடந்துட்டு இருக்கும்போது அதை கொஞ்சமாச்சும் கண்ட்ரோல் பண்ணாம இருந்தாங்கன்னா திமுக ஆட்சி தொடரக்கூடாதுன்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. இப்போ ஏடிஎம்கே அப்புறம் டிஎம்கே இந்த மாதிரி ஒரு சில கட்சிகள் போயிட்டு தான் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் அவர்கள் மறந்துட்டாரா, அவருக்கு மெமரி லாஸான்ற மாதிரி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருந்தார். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்க தமிழ்நாட்டு அரசியல்ல நமக்கு தான் போட்டின்றதை விட அவர் மோடிக்கும் எனக்கும் தான் போட்டின்றத எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒன்று பேசியிருந்தாரு. இதற்கிடையில இப்போ திருச்சியில வெற்றிகரமா 10 லட்சம் பேரை வச்சு மாநாடு திமுகல நடத்தியிருந்தாங்க. ஸோ அது வெற்றிகரமா முடிஞ்சது. இன்னைக்கே பாத்தீங்கன்னா, இப்போ மோடி, அப்புறம் பழனிசாமி அவர்கள், அப்புறம் அண்ணாமலை அவர்கள், அப்புறம் டிடிவி தினகரன், இவங்க எல்லாருமே சேர்ந்து திருச்சியில பேசியிருந்தாங்க. ஸோ தமிழ்நாட்டில் எங்க ஆட்சி தான் மீண்டும் வரும், ஒருபொழுதும் டிஎம்கே வராதுன்ற மாதிரி ஒரு கருத்தை எடுத்து வச்சிருந்தாங்க. திமுக நல்லது பண்ணல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வச்சாலும், அவங்க ஒரு பக்கம் நல்லதை செஞ்சிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் கெட்டதும் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இதுல நம்ம என்ன சொல்றதுன்னு யாருக்குமே புரியாம ஒரு பக்கம் மக்கள் குழப்பத்திலே கட்சி நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில நம்ம டிவிக்கே விஜய் ஒரு கட்சி புதுதா தொடர்ந்து இருக்கிறதுனால அது எந்த அளவுக்கு ஓட்டை பாதிக்கும்ன்றது ஒரு கேள்விக்குறியாவே இருந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு இடையில. ஸோ ஒரு பக்கம் திமுக ஆட்சி பெறுமா, ஒரு பக்கம் டிவிக்கு ஆட்சி பெறுமான்றது ஒரு மக்களுக்கிடையே கேள்விக்குறியா இருந்தாலும், இதுல ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், நேற்று ஒரு வீடியோவுமே பேசியிருந்தோம், பாலியல் வன்கொடுமை அதிகமா நடந்துட்டு இருக்கு. ஸோ இது ஏடிஎம்கே ஆட்சியிலே நடந்ததுனால தான் ஏடிஎம்கே ஆட்சியே மாற்றப்பட்டது. ஸோ இப்போ அதே நிலைமை திமுகவுக்கும் ஏற்படுமான்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதனாலவே திமுக இதை கொஞ்சம் முன்னெடுத்து இந்த ஸ்டெப்பை, இந்த வன்கொடுமையை தடுத்தாங்கன்னா திமுக ஆட்சி ஒரு நல்லபடியான ஆட்சியா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்தா இருக்கு. பாலியல் வன்கொடுமைன்றது எவ்வளோ ஒரு தமிழ்நாட்டில் கடினமான சுச்சுவேஷன் எல்லாருக்குமே தெரியும். இந்த அவங்க வீட்டாளுக்குமே சரி, இல்லை ஒரு அவங்கள சுற்றி உள்ளவங்களுமே, அந்த பெண்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்றது அவங்க கண்கூடா பார்த்துட்டு இருப்பாங்க. இதுல இந்த ஆண்கள் இன்னும் சோறு தான் திங்குறாங்களா என்னன்றதும் இன்னும் எனக்கு புரியல. அவ்வளோ ஒரு கேவலமான செயலை இன்னும் பாதி பேர் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அவ்வளோ ஒரு வெறித்தனமான, எதுக்கு இந்த பெண்களை இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு இன்னும் வரைக்கும் எனக்கு புரியல. இந்த அளவுக்கு ஒரு கொடூரமா ஒரு பொண்ணை ரேப் பண்ணி ஒரு சிறுமி, அந்த சிறுமிக்கு ஏற்பட்ட கஷ்டம் யாருக்கும் இனி நடக்கக்கூடாது. ஸோ இதுக்காக திமுக அரசு ஒரு நல்வழியை தொடரணும்னு எனக்கு ஒரு என்னுடைய வேண்டுகோளா நான் எடுத்துக்கொள் வைக்கிறேன். இதற்கு இடையில இப்போ ரீசெண்டா திமுகல ஒரு வலுவான கூட்டணி வச்சிருக்காங்க. மதிமுக ஒரு 4 தொகுதி கொடுத்திருந்தாங்க. 3 தொகுதி உதயசூரியன் சின்னத்திலையும், ஒரு தொகுதி அவங்களுடைய சின்னத்திலையும் நிக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுல ஒரு திமுக அரசு ஒரு எந்த அளவுக்கு வலுவான கூட்டணி வச்சிருக்குன்றது மக்களிடையே ஒரு பேசும் பொருளாகவே போயிட்டு இருக்கு. இதற்கு இடையில ஒரு புதிய கட்சி ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு நமது நடிகர் விஜய் அவர்கள், டிவிகேன்றத. அவர் தனித்து நின்றுட்டு இருக்காரு, வரவேற்கத்தக்கதுதான். ஸோ இருந்தும் அவர் ஒரு கொள்கைன்றத ரீதியா இன்னும் மக்களுக்கு இடையே சொல்லலை. ஒரு கொள்கையை கொண்டு ஒரு நடைமுறைக்கு வர ஆட்சியா ஒரு பேசும்படியா இருந்தார்னா
அவர் வந்து ஒரு ஆட்சி பிடிக்க ஒரு தகுதியானவரா என்னுடைய கருத்தை நான் வைக்கிறேன். ஸோ நான் வந்து இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். திமுகக்கு சப்போர்ட்டர், டிவிகேக்கு தான் சப்போர்ட் பண்றேன், இல்ல ஏடிஎம்கேக்கு தான் சப்போர்ட் பண்றோம்ல. என்னுடைய ஜெனரல் கருத்தை தான் நான் எடுத்து வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து என்ன தெரியணுன்றத விட எப்படி இந்த அரசியல் நடந்துட்டு இருக்கு, இங்க வந்து என்ன நடக்குது அப்படின்றதான் என்னுடைய கருத்தை நான் வைக்கிறேன். நன்றி.